ஹாய் 12th மாணவ மாணவிகளே. ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு ஹாப்பி நியூஸ். 12th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன் வேர்டுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன ஒன் வேர்டு, எதுக்காக கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள். கொஸ்டின் டைப் ஏல வந்து 11th ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க. இது வந்து புக் பேக் ஒன் வேர்டு தான். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் புக், கவர்மெண்ட்டோட சொல்யூஷன் புக்கில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ ப்ரூஃபோட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட புக்கு எக்ஸைஸ் 8.8ல் செகண்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே கொஸ்டின் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள், எக்ஸைஸ் 8.8ல் ரெண்டாவது கொஸ்டினுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/5. இது வந்து நம்ம புக் பேக்கோட ஆன்சரு. இது கவர்மெண்ட்டோட சொல்யூஷன் புக்கு. இது கவர்மெண்ட்டில் தயாரித்த ஆன்சர் உள்ள புக்கு. ஸோ பாருங்கள், கீழே போட்டிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 243ல் இந்த ஒன் வேர்டுக்குள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/31 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், இந்த புக்கோட சொல்யூஷன் வச்சு நிறைய பசங்க வந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் தப்பாக எழுதியிருக்க வந்து சான்சஸ் இருக்குது. பாருங்கள், எக்ஸைஸ் 8.8 அதில் செகண்ட் ஒன் வேர்டு. ஸோ அதே கொஸ்டின் சேம் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் nth ரூட் தென் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஸ் 1/n, தென் ஆன்சர் இஸ் 1/31. ஆப்ஷன் 1 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ புக் பேக்கில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன் புக்கில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பசங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு 1 மார்க் கிடைச்சுன்னா எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்னு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.